எதுக்குமா ஸ்கூலுக்கு போகணும்? சரி, நீ எதுக்காக ஸ்கூல் போகணும் அப்படின்னு கேட்குற. அதுக்கு நான் அப்போ ஒரு ஆன்சர் சொல்கிறேன். ஸ்கூல் போனால் என்ன ஆவாங்கன்னு சொல்கிறேன் கேளு. ஒரு சின்ன பையன் அவன் ஸ்கூல் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டபடியே அவன் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பித்தான். ஃபேமிலிக்கு பெரிய இன்கம் இல்லை. அதனால சின்ன வயசுலேயே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களாம். மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கணும், நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்கூல் போவாங்களாம். கஷ்டம் இருந்தாலும் படிப்பை மட்டும் அவர் விடலை. ஒரு நாள் சயின்ஸ் கிளாஸ் டீச்சர் பேர்ட்ஸ் எப்படி பறக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களாம். அந்த லெசன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அப்போவே அவர் மனசுக்குள்ள ஒரு ட்ரீம் வந்துச்சான். நானும் ஒரு நாள் ஏரோப்ளேன் பற்றி படிக்கணும், இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு. ஆனால் ஒரு ஃபெயிலியரும் அவரை ஸ்டாப் பண்ணல. ஒரு தடையும் மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக முன்னேறினாங்களாம். ஃபைனலாக அதுக்கப்புறம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கில் அவர் கிடைச்சது என்ன தெரியுமா? நம்ம இந்தியாவோட 11th பிரசிடெண்ட்டாக ஆனாங்க. அவர் எவ்வளோ சின்ன வயசில் கஷ்டப்பட்டதுக்கு எப்படின்னா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப சிம்பிளான லைஃப்பை தான் வாழ்ந்தாராம். அவருக்கு சில்ட்ரன்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. அவர் எப்பயுமே ஒரு சொல்கிற வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை தெரியுமா? பெருசாக கனவு காணுங்க, அதுக்காக கனவுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் எங்கேருந்து வந்துங்கிறீங்க? முக்கியமாக எவ்ரி கிரேட் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் ஸ்மால் ஸ்டெப். நான் யாரை பற்றி சொன்னேன்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவனுக்கு நான் கமெண்ட்ஸ் மூலியமாக காமிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ ஒரு வாட்டி சொல்லுடா. கைஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா?